வணக்கம். பாகம் 2, முட்டைக்கோழிகள் ஓர் அறிமுகம். இந்த பாகம் முட்டைக்கோழிகளின் நடத்தை மற்றும் அவற்றின் நலன் பற்றி ஒரு புரிதலை உங்களுக்கு உருவாக்கும். கோழிகள் பார்ப்பதற்கு எந்தவித உணர்வுகளும் சிந்தனைகளும் அற்ற எளிய உயிரினமாக தோன்றக்கூடும். ஆனால் அவை உண்மையில் ஆர்வமும் புத்திசாலித்தனமும் மிகுந்தவை என வெவ்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உற்சாகத்தில் திளைக்கும் போது புதிய வகைகளில் நடந்து கொள்ள ஊக்கம் கொள்கின்றன, விரைந்து கற்கவும் செய்கின்றன. நம்மை போலவே கோழிகளும் வலியை, பயத்தை, மன அழுத்தத்தை உணரக்கூடியவை. ஆனால் அவை வெளியே காட்டிக்கொள்வதில்லை. ஏன் அப்படி? வனச்சூழலில் எளிதில் வேட்டையாடப்படக்கூடிய விலங்கு என்பதால் காயங்களையும் உடல்நலக் குறைவுகளையும் அவை மறைக்க கற்றுக்கொண்டன. கோழிகளின் உடல்நலன் குன்றியுள்ளதா அல்லது அவற்றின் பழக்க வழக்கங்கள் எதிர்காலத்தில் மாற்றமடையுமா என்பதையெல்லாம் மேம்போக்கான பார்வையில் பகுத்தறிய முடியாது. ஆகவே அவை வளரும் சூழலை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். அதன் மூலம் அவற்றின் இயல்புகளையும் இயல்பல்லாத வகைகளையும் நீங்கள் புரிந்து கொண்டு மேலதிக சிக்கல்கள் வருவதற்கு முன்பே அவற்றை சரி செய்ய முடியும். கோழிகள் வேட்டைக்கு இரையாக கூடிய பறவைகள் என்பதால் அவை தம் சுற்றுப்புறம் சார்ந்த விழிப்புணர்வோடு இருக்கும். சுற்றுப்புறத்தில் திடீரென மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதே வேகத்தில் தங்களை தகவமைத்து கொள்ள அவற்றால் இயலாது. கோழிகள் வாழும் சூழலில் நீங்கள் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய விரும்பினால், எடுத்துக்காட்டாக வசிப்பிடத்தில் உள்ள கருவிகளை இடமாற்றுதல், பொருட்களை, உணவை மாற்றியமைத்தல் ஆகியவற்றை படிப்படியாக செய்ய வேண்டும். வாழ்விட சூழலும் உங்கள் மேலாண்மையும் கோழிகளின் இயற்கை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் இருக்க வேண்டும். அதிக முட்டைகள் இடுவதற்காக வளர்க்கப்படும் கோழிகளை முட்டைக்கோழிகள் எனலாம். அவற்றின் மூதாதைகள் ஒரு வருட காலத்தில் 10 முதல் 15 முட்டைகளையே இட்டன. ஆனால் தற்போதைய சந்ததிகள் வருடத்திற்கு 300 முட்டைகளுக்கு மேல் இடுகின்றன. அதன் காரணமாக அவற்றின் எலும்புகள் பலவீனமாகவும் எளிதில் உடையக்கூடியவையாகவும் மாறிவிட்டன. அதற்கு ஒரு உதாரணம் நெஞ்செலும்புகள். அவை எளிதில் உடையவும் விலகவும் வாய்ப்புள்ளது. எனவே சிறந்த மேலாண்மை வழியாக மட்டுமே கோழிகள் நலனையும் லாபத்தையும் உறுதி செய்ய முடியும். கறிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் தோற்றத்திலும் பழக்க வழக்கங்களிலும் வேறுபட்டவை. அவற்றின் தேவைகளும் வேறு வகையானவை. கோழிகளை எவ்வாறு பேணி காப்பது, நல்ல சூழலை வழங்குவது என்பதை அறிந்து கொள்வது அவசியம். அப்போதுதான் ஆரோக்கியமான, உற்பத்தி திறன் மிகுந்த, இயல்பான நடவடிக்கைகளோடு கூடிய கோழிகளை வளர்க்க இயலும். முட்டை கோழிகளின் விருப்ப செயல்பாடுகள்: கூடுகளில் முட்டையிடுதல், தரையில் இருந்து கிளைக்கு தாவி அமர்தல், தரையை கொத்தி கிளறுதல், புழுதியில் குளித்தல், இதர கோழிகளுடன் உறவாடுதல். அவற்றின் அன்றாட செயல்பாடுகளுக்கு சுத்தமான நீரும் தரமான தீவனமும் போதிய இடவசதியும் தேவை. வெவ்வேறு வகையான முட்டைக்கோழி இனங்கள் உள்ளன. இவ்வகையான கோழிகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களே பண்ணையாளர்களுக்கு உதவியாக அவற்றை பராமரிப்பதற்கான மேலாண்மை கையேடுகளையும் தயாரிக்கின்றன. இந்த கையேடுகள் மிகவும் உதவிகரமானவை. பெரும்பாலான நிறுவனங்கள் வாடிக்கையாளர் சேவைகளையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்குகின்றன. பறவை மேலாண்மையில் உதவிகளுக்கும் ஆலோசனைகளை பெறுவதற்கும் இந்த நிறுவனங்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. பறவைகள் நலமுடன் உற்பத்தி திறனோடு விளங்குவதற்கு தேவையான வழிமுறைகளையும் அறிவுரைகளையும் இத்தகைய மேலாண்மை கையேடுகள் வழங்குகின்றன. வெவ்வேறு வகையான சூழல்களுக்கு ஏற்ப வெவ்வேறு வகையான மேலாண்மை கையேடுகளை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு கூன்றற்ற கோழி வளர்ப்பு மற்றும் வெப்பமண்டல சூழலில் கோழி வளர்ப்பு. உங்களிடம் உள்ள கோழியினம் பற்றி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அவற்றை வழங்கிய நிறுவனத்தை நாடுங்கள். அவர்களால் உங்கள் கோழிகளுக்கான மேலாண்மை கையேடுகளை வழங்க இயலும். இந்த பாகம் இத்துடன் முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.